ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 15க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதியோருக்கு இலவச மருத்துவ காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடத்தப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒலிம்பிக் போட்டி என்ன பண்ண போகிறாங்க, இந்தியாவிலும் நடத்த போகிறாங்க ஃபஸ்ட் டைம்ன்றதை தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் சில திட்டங்களுக்கு பாருங்கள், இந்த பாஜக நெக்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவை அமைத்தவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. அட் த சேம் டைமில் இந்த முத்ரா வங்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கீமையும் படித்து வச்சுக்கோங்க. பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, 33% அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதுமானது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலோ இல்லை ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தொழுநோயால் ஏற்படும் உறுப்பு சேதம் 1% கீழ் குறைந்துள்ளது. இப்போ ஒரு தொழுநோய் ஏற்படுச்சுன்னா என்ன ஆகிடும், நம்ம பாடியில் உறுப்பு சேதம் ஏதாச்சும் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்போ நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக தொழுநோய் ஒழிப்பு திட்டம் இந்தியாவில் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் தொழுநோய் ஒழிப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது, 1983. அது கிழக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தொழுநோய்க்காக. ஸோ நம்ம அதை பற்றியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டா போதுமானதுங்க. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் நியூஸுங்க. அங்கங்கே ஆனால் எனக்கு ஆர்டிக்கலில் ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துருந்தான். அங்கங்கே கொஞ்சமாக பாருங்களேன். நாடாளுமன்றத்தில் பகத்சிங் குண்டு வீசினார் என்ற வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்போது அவருக்கு வயது 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பகத்சிங் கூட சேர்ந்து குண்டு வீசியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா B.K. தத் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? புட்டுகேஸ்வரர் தத்தும் பகத்சிங்கும் தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தில் குண்டு வீசினாங்க. பட் ஆனால் உயிர் சேதம் ஏற்படல. அவங்க வீசினது என்னது, கண்ணீர் புகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் விட்டுடலாம். இன்றைக்கான திருக்குறள் பாருங்கள். தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. வேந்துனா இங்கே என்ன அர்த்தம், அரசன் என்று அர்த்தம். அப்போது ஒருத்தன் செஞ்ச குற்றத்துக்கு ஏற்றவாறு அதை ஆராய்ந்து அந்த குற்றத்துக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா அவன் தான் ஒரு நல்ல அரசனாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு குற்றத்தை ஆராய்ந்து தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு மத்திய அரசு இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதுவும் வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பழங்குடியின சமூக போராளி பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் ஆண்டை ஒட்டி 2025ஆம் ஆண்டு பழங்குடியினர் ஆண்டுகளாக மத்திய அரசால் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டாக ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம விவசாயிகள் கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு 2 செக்டர் நம்ம படிப்போம் ஐஎன்எம்மில். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே படிச்சிடுங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங் பொசிஷனில் என்ன படிக்கிறீங்க, விவசாயிகள் கிளர்ச்சி அண்டு பழங்குடியினர் கிளர்ச்சி. ஏன்னா இந்த பிர்சா முண்டாவை கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து திருப்பியும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், நான் சொல்கிறத கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலான்றத சொல்லிடலாம். சரிங்களா? இதெல்லாம் வேண்டாம், அம்பேத்கர் இதுவும் வேண்டாம், இது இருக்குது. சரிங்க, இதுக்கான கேள்வி கேட்டுடலாமா? ஓகே, ஏதோ ஒரு கண்ட்ரியில் அம்பேத்கருடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு. எந்த நாட்டில் நிறுவப்பட்டிருக்கு, எந்த மாகாணத்தில் நிறுவப்பட்டிருக்கு, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? பாருங்கள், அம்பேத்கர் சிலை வெளிநாட்டு எந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கு, எந்த மாகாணம், எந்த ஆண்டு, இது 3 கொஸ்டின் கேட்டிருக்கு. அந்த 3த்துக்குமே அப்படியே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.